அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அடுத்த 31 நாட்கள் முழுவதுமே இனி முன்னேற்றம் மட்டும்தாங்க. அப்படி நிகழ இருக்கும் இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நிதி நிலைமை என்பது இந்த மாதம் முழுவதுமே திருப்திகரமாக இருக்குங்க. லாபஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. சப்தமஸ்தானத்தில் உள்ள குரு குடும்பத்தில் நிலவும் அந்யோன்யத்தையும் மகிழ்ச்சியான சூழ்நிலையையும் எடுத்து காட்டுகிறாருங்க. மேலும் ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிட்டுவதும் மேலும் பல நன்மைகளை குறிக்குதுங்க. அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவானும், அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கூடுமான வரைக்கும் விருச்சிக ராசினியர்கள் தேவையற்ற அலைச்சல்களை இந்த மாதத்துல தவிர்ப்பது நல்லது. பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டுங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளுக்கு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குது. ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதும் மேலும் பல நன்மைகளை குறிக்குதுங்க. அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவான் அஷ்டமத்தில் அதாவது 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால இந்த காலகட்டங்கள ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. கூடுமான வரையில் தேவையற்ற அலைச்சலை தவிர்த்துக்கோங்க. பூர்வ புண்ணிய பத்திர ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளுக்கு சாதகமான ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் இருப்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சற்று சிரமங்கள் இருக்கதாங்க செய்யும். வேலைக்கு சென்று வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அனுகூலமாக இல்லைங்க. வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக தாங்க இருக்கும். நியாயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊதிய உயர்வு மேலும் தாமதப்படுங்க. மேலதிகாரிகளுடன் பழகுவதில் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. சக ஊழியர்கள் எவரையும் நீங்கள் முழுமையாக நம்பிவிட வேண்டாம். அவர்கள் சொந்த பிரச்சனைகள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவை மேலும் தாமதப்பட்டாலும் ஆனால் கூடிய விரைவில் கிடைத்துவிடும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அதே போல இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினருக்கு அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் போட்டிகள் சற்று கடுமையாக தாங்க இருக்கும். உங்களுடைய விற்பனை லாபத்தையும் அவை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க. இருந்தாலும் உங்களுடைய நலன்களை பாதுகாத்து கொள்ள கடுமையாக உழைக்க வேண்டி வருங்க. அளவோடு புதிய முயற்சிகள்ல நீங்க ஈடுபடலாங்க. அப்படி ஈடுபடும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல் வெளி மாநிலங்களில் உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதால லாபம்
படிப்படியாக உயர்வதை உங்களால் காண முடியுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு மிக சிறந்த முன்னேற்றம் இந்த மாதத்துல உங்களுக்கு காத்திருக்குதுங்க. வெளிநாடுகளில் உள்ள வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்பது குரு மற்றும் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. அரசாங்க ஆதரவும் தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கு அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கிரன் புதன் ஆகிய இருவரும் சிறந்த சுபபலம் பெற்று விளங்குவதால வருமானம் உயர இருக்குதுங்க. எதிர்பாராத இடங்களிலிருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது. சினிமா துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு மாதமாதாங்க இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் துணிந்து புதிய முதலீடுகள்ல தற்போது நீங்கள் ஈடுபடலாங்க. விநியோகஸ்தர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதி செய்துங்க. அதே போல புதிதாக சினிமா துறையில் கால் பதிக்க விரும்பும் விருச்சிக ராசினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கு ஆதரவாக அமைஞ்சிருக்குதுங்க. சம்பந்தப்பட்ட கிரகங்கள் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் மீது வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவை சாதகமான தீர்ப்பு கிடைப்பது உறுதிங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்குங்க. அதிக அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் அர்த்தாஷ்டக நிலையில் சனி பகவானும் சஞ்சரிப்பதால் இத்தகைய சூழ்நிலைகள்ல ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்விக்கு அதிபதியான புதன் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறாருங்க. குரு பகவானும் ஆதரவாக துணை நிற்கிறாரு. அதனால் பாடங்கள மனம் தீவிரமாக ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க. உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல் இடம் கிடைக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கற்பதற்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா தற்போது அதற்கான முயற்சிகளை நீங்க முயற்சிக்கலாங்க. இடமும் அவசியமான விசாவும் கல்வி கடனுதவியும் உங்களுக்கு எளிதில் கிடைத்துவிடும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ஆதரவாக இல்லைங்க. இருப்பினும் சூரியனும் சுக்கிரனும் உதவிகரமான நிலைகளை வலம் வருகிறாங்க. வயல் பணிகள்ல சற்று கடினமாக இருக்குங்க. உழைப்பின் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் கூடணுங்க. இருப்பினும் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை தருங்க. சுக்கிரனின் நிலையினால் ஒரு சிலருக்கு சொந்த விலை பூமி அதாவது நிலம் வாங்குவதற்கான யோகம் உள்ளதுங்க. அதற்கான முயற்சிகளை நீங்க இந்த மாதத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் சஞ்சரிப்பதால மகிழ்ச்சி மன நிறைவும் உங்களை தேடி வருங்க. குடும்பத்தில் திகழும் சூழ்நிலை உற்சாகத்தை அளிக்குங்க. சப்தமஸ்தானத்தில் குரு ஆதரவாக இருப்பதால் கணவருடைய அன்பு அரவணைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருங்க. செவ்வாயினுடைய அஷ்டமஸ்தான சஞ்சார நிலை கடின உழைப்பை தவிர்க்க வேண்டும் என்பதை உணர்த்துதுங்க. குறிப்பா விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ராகு சனி மற்றும் செவ்வாய் ஆகிய மூவருக்கும் பரிகாரம் செய்வது நல்ல பலனை அளிக்கும்.